ஹாய் ஆல். யூசுவலாக டிஸ்னிக்கு டெய்லி நான் வந்து ஹோம் குக் ஃபுட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு பேசிக்காக எப்படி அந்த டாக் ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ யூசுவலாக டிஸ்னிக்கு நான் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி டு டைஜஸ்ட். ஆல்மோஸ்ட் ஒரு டிஸுக்கு வந்து ஒரு 1 இயர் இருக்கும் போதுலேருந்தே நான் இந்த ரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் அவனுக்கு வந்து அந்த இது வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா குழஞ்சிருந்தால் தான் வந்து அவன் சாப்பிடுவான். ஸோ அந்த ரீசனுக்காக தான். பட் இன்றைக்கி வந்து நான் வந்து ப்ரௌன் ரைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ யூசுவலாக ரைஸ் கூடவே நான் வந்து வெஜ்ஜீஸை குக் பண்ணிடுவேன், வெஜ்ஜீஸ் அண்ட் மீட். இன்றைக்கி வந்து நான் எங்களுக்கு ப்ரௌன் ரைஸ் குக் பண்ணும்போது அது கூடவே நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். ஆல்டர்னேட்டிவாக லைக் ஐ மீன் 50% வந்து இந்த ரைஸ் தான் இருக்கும். அனதர் 50% வந்து நான் ப்ரௌன் ரைஸ் இல்லைனா மில்லட் இல்லைனா இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரௌன் ரைஸ் தான் வந்து டெஸுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் வெஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்கின், பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர். ஸோ யூசுவலாக நீங்கள் வந்து வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், இருக்கிற எல்லா வெஜ்ஜீஸும் நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மெயினாக நான் வந்து சொல்கிறது வந்து பீன்ஸ், பம்கின் வந்து டெய்லி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற 2 மீலில் கொடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸி டு டைஜஸ்ட், ரொம்ப லெஸ் கேலரிஸ். முக்கியமாக பெட்ஸுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் கேரட். ஸோ இன்றைக்கி வந்து நான் பம்கின், பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர், நான் எங்களுக்கு காலிஃப்ளவர் குக் பண்ணதுனால கொஞ்சம் காலிஃப்ளவர் நான் வந்து அவனுக்கும் போட்டுட்டேன். ஸோ பேசிக்காக எங்களோட மீலில் வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன குக் பண்ணுறோமோ, லைக் சில நாள் வந்து நான் பீட்ரூட் ஆட் பண்ணுவேன், லைக் அலாங் வித் தீஸ் 2 ஐ மீன் தீஸ் 3. ஏதாவது இதிலேருந்து 2 ப்ளஸ் நாங்கள் அன்றைக்கி என்ன வந்து குக் பண்ணுறோமோ, ப்ராக்லி இல்லைனா வந்து கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், அதுக்கப்புறமா வந்து கேபேஜ் கூட நான் வந்து ஆட் பண்ணுவேன். அண்டு வேறு என்ன இருக்குது, ஸோ வேறு என்ன, இந்த மாதிரி காலிஃப்ளவர், அப்புறம் சன்னா, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு நான் என்ன குக் பண்ணுறேனோ அதில் ஏதாவது நல்லது அவனுக்கு நல்லதாக இருக்குன்னா அதையும் நான் வந்து அவனுக்கு ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் கேப்சிகம் அண்ட் பம்கின், பீன்ஸ் அண்ட் காலிஃப்ளவர் இருந்ததுனால காலிஃப்ளவர் ஆட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி கேபேஜ் வந்து நான் வந்து ட்ரீட்டாக தான் கொடுப்பேன். ஸோ பேசிக்காக டிஸ்னிக்கு வந்து கேபேஜ் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப ரேராக தான் நான் வந்து குக் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரீட்டாக நான் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் அவனோட ஒரு மீல். இது கூடவே வந்து நான் கர்டு வந்து ஆட் பண்ணுவேன். வெரி குட் ஃபார் வெரி குட் ப்ரோபயோட்டிக். கால்சியமும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிளெயின் கர்டு, எஸ்பெஷலி சம்மரில் வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது இல்லாமல் லௌக்கி, அதுக்கப்புறமா வந்து குக்கும்பர் அண்ட் வேறு என்ன சொல்கிறது, லேடிஸ் ஃபிங்கர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லது. பட் ஏதாவது 2 வெஜ்ஜீஸ் ப்ளஸ் ஸ்பினாச். டிஸுக்கு நான் ஆல்டர்னேட் டேஸ் ஸ்பினாச் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். இது கூட நான் டிஸ்னிக்கு இப்போ ஆட் பண்ணுற சப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இம்யூனால். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பெட்டுக்கு வந்து ஏதாச்சும் வந்தால் தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ரெகுலராக நீங்கள் இதை வந்து 2 டைம்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. லைக் நேச்சுரலாகவே அந்த பாடியில் இருக்க இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து நான் அவனுக்கு கொடுக்கறது வந்து ட்ரூஸோட ஸ்கின் ப்ளஸ் கோட் அப்சல்யூட், இந்த கேப்சியூலும் வைட்டமின்ஸ் கேப்சியூலும் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இது வந்து நான் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், ஸ்கின் ப்ளஸ் கோட். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவனுக்கு டிக் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் வந்து அவனுக்கு அந்த இச்சிங்கில் அவன் கடிச்சு கொஞ்சம் அவனுக்கு அங்கங்கே காயமாக இருக்குது. ப்ளஸ் அவனோட ஷைனும் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது வந்து கொடுக்கலான் இருக்கேன். அண்ட் இது வந்து இப்போ வந்து நான் ஜூமீஸ்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த ப்ராடக்ட். இதுவும் நான் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் ஸோ இதுதான் இன்றைக்கி டிஸ்னியோட மீல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரைஸ் கூடவே இந்த வெஜ்ஜீஸ், கர்டு ப்ளஸ் இந்த ஜூமீஸ் ப்ராடக்ட், இது நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ இதுதான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெஜ்ஜீஸ் கூட எப்போவுமே டெய்லி வந்து பெட்டோட ஃபுட்டில் வந்து டர்மரிக் வந்து ஆட் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ ட்ரை ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் வந்து பாயில்டு வெஜ்ஜீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி பம்கின், கேரட், பீன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ நான் அதுதான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட நான் வந்து சிக்கன் ஸ்டாக் பண்ணலை இந்த வாரம். ஒரு 2-3 வீக்ஸாகவே நான் கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருந்தது. அதனால் அவனோட சிக்கன் வந்து என்னால் ஸ்டாக் பண்ண முடியல. ஸோ அதனால் அவனுக்கு வந்து இந்த இது வந்து வாங்கியிருந்தேன். அவனோட பர்த்டேக்காக ட்ரையல் பேக் வாங்கியிருந்தேன். 12 ட்ரையல் பேக், 6 வெரைட்டிஸ். ஸோ இதுவும் நான் வந்து ஜூமீஸ்லேருந்து வாங்கியிருந்ததை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக இது வந்து டக் அண்ட் வெஜ்ஜீஸ். ஸோ இதுதான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நம்ம வந்து கர்ட் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஃபுட்டை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் கேபேஜ் சாப்பிடல. ஸோ அதை நான் ஃபுட்டோடவே ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பூன்ஸு, வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பெட்டு வந்து என்னோடய பெட் வந்து டிஸ்னி வந்து தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டான். வாக்கிங் போயிட்டு வந்தால் மட்டும்தான் தண்ணி குடிப்பான். மற்ற நேரத்தில் தண்ணியே எடுத்துக்க மாட்டான். ஸோ அதனால் நான் மீல்ஸ் கூடவே கொஞ்சம் நிறைய வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து ஒரு 3 to 5 ml ஆஃப் இந்த ஹிமாலயா இம்யூனால் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் இந்த விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா, விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நான் அவனுக்கு தனியாக கொடுத்துருவேன். அவன் ட்ரீட் மாதிரி சாப்பிட்ருவான். ஸோ அதனால் நான் ஃபுட்டில் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ அவனுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். அவனுக்கு ஹோம் குக் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஒரு 4 months இருக்கும் போதே டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஹோம் குக் ஃபுட் வந்து நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நான் அவனுக்கு கொடுத்தது வந்து ராயல் கேனன் தான். வந்து அவனுக்கு பப்பியிலேருந்தே அவனோட வந்து என்னது, அவனுக்கு பப்பியில் இருக்கும் போதே ராயல் கேனன் கொடுத்ததுனால நாங்கள் அவனை வாங்கிட்டு வரும்போது ராயல் கேனன் தான் கொடுத்தோம். பட் அவன் ஹோம் குக் ஃபுட் சாப்பிட்ட ஆரம்பித்ததுலேருந்து ட்ரை ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிட்டான். இப்போ சாப்பிட்றான். பட் வென் ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் 5-6 months இருக்கும்போது சாப்பிட்றத வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ப்ளஸ் அவனுக்கு வந்து ரொம்ப பிக்கி. இப்போ வந்து அவனுக்கு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து எக்கு கொடுக்க எக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எக் அண்ட் கேரட் ப்ளஸ் ரைஸ், அதுதான் அவனோட ஃபஸ்ட்டு மீலு. அதை சாப்பிட்ட உடனே ட்ரை ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிட்டான். ப்ளஸ் சிக்கன் நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதும் எக்கை ஸ்டாப் பண்ணிட்டான். எக்கு போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டான். சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து எல்லா வெஜ்ஜீஸும் சாப்பிட்ற மாதிரி வந்து பழக்கியிருக்கேன். ப்ளஸ் அவனுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் பிடிக்கும். இந்த வந்து ரைஸ் தனியாக, சிக்கன் தனியாக, வெஜ்ஜு தனியாக இருந்தால் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வந்து எப்படி குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி, பப்பிக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தா தான் வந்து சாப்பிடுவான். ஸோ இதுதான் அவனுக்கு நான் கொடுத்துட்ருக்க மீலு. இந்த மாதிரி வந்து பெட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் டிஸ்னி சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.